நேயர்களே, குரு பகவான் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். பயப்படாதீங்க. 2ஆம் இடம் என்று சொல்லி வரும் பொழுது நமக்கு ஒரு சின்ன பயம் என்னன்னா, எப்பயுமே இந்த 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார் குரு பகவான், அவர் இப்பொழுது நம்மளுடைய செல்வ நிலையை என்ன செய்ய போறார், நம்மளுக்கு சம்பாத்தியம் கிடைக்குமா, நம்மளுக்கு படிப்பு என்ன ஆக போகிறது, இது மாதிரியான பலவிதமான பயங்கள் இருக்கும். முதல்ல பயப்படக்கூடாது. 7ஆம் இடத்திற்கு அதிபதி தான் அவர். 7ஆம் இடத்திற்கு அதிபதி ஒரு பாதகாதிபதி இருக்கட்டும், ஆனால் அவர் குரு. எப்பொழுதும் எல்லோரையும் சரிசமமாகத்தான் பார்ப்பார். அதனால் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 50லிருந்து 60% வரை வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய தினம், அன்றைய தினத்தில் சந்திரன் உங்களுக்கு உபயோகரமா இருக்கிறார். அப்போ இந்த சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டிலிருந்து உங்களுக்கு அருள் பாலிக்கிறார். 50லிருந்து 60% வரை குரு பகவானினால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பல நாட்களாக வராத பணம் வரவே இல்லை. ஒருத்தவங்க கொடுக்கவே மாட்டேன்றாங்க, இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வேலை செஞ்சு முடிச்சிருப்போம், அங்கேருந்து பணம் வந்திருக்காது. அல்லது வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்டுட்டு இருப்போம், அந்த இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்காது. இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு, கவலையே பட வேணாம், அதெல்லாம் வந்துடும். பணம் கிடைத்துவிடும். வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் வந்து சேரும். அப்போ எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா பிரச்சனை. அதே நேரம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் லோனு இது போன்ற விஷயங்களுக்கு போகும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களுடைய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்கள். திடீர்னு ஒரு கஷ்டம் வரா மாதிரி தோணும். ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதற்கும் இந்த குருவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் அந்த இடத்த வலிமைப்படுத்துறார். அப்போ குரு பகவான் அந்த இடத்தை வலிமைப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா அதை பெரிதாக்குவார். சில விஷயங்களை பெருசானாதான் முடியும் சீக்கிரம், அதனால அவர் அதை பெருசாக்குவார். அப்போ வீணான வம்பு வழக்குகளுக்கு நீங்க போகக்கூடாது. வம்பு வழக்குகள் வந்து சேரும். அப்போ அதுல எச்சரிக்கையா இருக்கணும். அதே நேரம் நீங்க எங்க போய் மாட்டிக்கிறீங்கன்னா, இந்த கடன் வாங்கும் பொழுது ஒருவேளை இந்த தொழில் அபிவிருத்திக்காகவோ அல்லது படிப்பு விஷயத்திற்காகவோ அல்லது வெளியூர் வெளிநாட்டிற்கு போகலாம்ங்கிற ஒரு விஷயத்திற்காகவோ அல்லது கடல் தாண்டி செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அல்லது நம்மளுடைய வியாபாரங்கள் இதற்காகவோ அல்லது திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயத்திற்காகவோ நீங்கள் நகையையோ அல்லது உங்களுடைய சொத்துக்களையோ அடமானம் வைப்பீர்கள். இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மிதுன ராசிக்காரர்கள் இவ்வளோ மில்லியன் பீப்புள்ல எத்தனையோ மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்களே அப்படின்னு சொன்னா கரெக்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு பார்க்கணும். இந்த குரு பகவான் துலாமிலோ விருச்சிகத்திலோ இருந்து அவருடைய தசையும் நடந்து இப்போ இது மாதிரி 6, 8, 10 அவருடைய பார்வை விழும் பொழுது கஷ்டங்கள் வரும். எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வராது. ஆனால் குரு பகவான் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 1 வருஷம் 16 வருஷம் அவருடைய தசா காலங்கள். அதே நேரத்தில் குரு பகவான் இந்த 1 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 13 மாதம் அவர் ஒரு ராசியில் இருக்கிறார். அப்போது அவருக்கு தேவை, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னா அவருக்கு தேவை மிஞ்சி போனால் 5 செகண்டு இல்லாட்டி 10 நிமிஷம், அதுக்குள்ளே முடிச்சுட்டு போயிடுவார். அப்போது ஒவ்வொரு நேரமும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த கிரகத்திற்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு வாட்டி தான் கொடுத்து முடிச்சிடுவாங்க. அப்போ அது எந்த நேரத்தில் வருது, எதன் மூலமாக வருது, எந்த ரூபத்தில் வருதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நம்மளை நாம் மாற்றிக்கணும். இப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது அடிவயிறு, மர்மஸ்தானம், அதே நேரத்தில் பின்பாக்கம். இப்போ இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழுது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். அதற்கு தகுந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும்.
வெயிலில் போகும்பொழுது அதற்கு தகுந்த தண்ணீரை எடுத்துக்கணும். நம்மளுக்கு அது போன்ற ஏதாவது சின்ன சிக்கல்கள் உடல் ரீதியாக வருதா, உடனே நாம் நம்ம நல்ல ஒரு மருத்துவரை பார்க்கணும். நாம் இதெல்லாம் செய்யாமல் குரு பகவானை எடுத்துகிட்டு வரக்கூடாது. குரு பயிற்சினால்தான் எனக்கு இதாச்சின்னு சொல்லக்கூடாது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 50லிருந்து 60% வெற்றியை தரப்போகிறது. வெற்றியை தரக்கூடிய அதே நேரம் 40% நமக்கு கஷ்டங்கள் வருது. அந்த 40% என்ன, எதன் மூலமாக வருது? என்னுடைய இந்த தசாபுத்திகள்னால் வருதா, அல்லது என்னுடைய சுய ஜாதகத்தின் மூலமாக வருகிறதா? இதிலிருந்து நான் எவ்வாறு தப்பிக்க வேண்டும்ங்கிறத நீங்கள் ஆராய்ந்து அதில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஜோதிடரை நீங்கள் கண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.